விஜய் த்ரிஷா அப்படின்ற ஒரு டாபிக் இப்போ பேசுபொருளான நிலையில த்ரிஷா அவர்கள் மீண்டும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து முடியட்டும், ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஆசீர்வாதத்தோட ஒரு பெரிய அறிவிப்பு வந்து வரும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியை வந்து போட்டு எரியிற நெருப்புல எண்ணெயை வந்து ஊத்திருக்காங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. ஸோ இந்த ஒரு விஷயத்த ரெண்டு விதமா ப்ரெடிக்ட் வந்து பண்ணலாம். நம்பர் 1, விஜய் அவர்களை முன்னிறுத்தி த்ரிஷா அவர்கள் நம்ம லைம் லைட்லயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி விஜய் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த நேரத்துல இப்படி ஒரு போஸ்டை போட்டோம் அப்படின்னா விஜய் அவர்கள் மூலியமா நம்ம லைம் லைட்ல வந்து இருக்கலாம், பேசுபொருளா வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்டை வந்து போட்டிருக்கலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னா வேற ஆப்ஷனே வந்து கிடையாது, என்னோட மேரேஜ் அப்டேட்டை நான் வந்து தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்டை வந்து போட்டிருக்கலாம். ஸோ இதுக்கு தான் அதிகபட்ச சான்ஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட்ல ஹார்ட், அதை தாண்டி ரிங்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல மேரேஜ் அப்டேட்டுக்கு தான் இந்த ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்கலாம். ஓ அப்படியா விஷயம். ஸோ இந்த இடத்துல தான் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இருக்கு. மேரேஜுக்கும் எலெக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட சம்மந்தமே வந்து இல்லை. ஸோ அப்படி எலெக்ஷனை மென்ஷன் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அப்படி த்ரிஷா அவர்கள் மேபி மேரேஜ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. இந்த இடத்துல எலெக்ஷனை மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதையும் கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க.